ஒரு ஈஸியான டேஸ்ட்டான ஒரு ஒயிட் சன்னால மசாலா செஞ்சு சாப்பிட்லாமா? ஆ இதில வந்து இந்த மசாலா வச்சு சிக்கனும் போடலாம், மட்டனும் போடலாம். ஆனா நான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது ஒயிட் சன்னா. டிஸ்கிரிப்ஷனில இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் இதில எல்லா மசாலாவையும் ஃபஸ்ட்டே ஒரு பேன்ல வந்து ஆயில் ஊத்தி எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிட்டேன். பச்சை வாசம் போகிற வரையுமே நல்லா வதக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இத அரைச்சு வச்சுக்கிட்டேன். இதில வந்து புதினா, கொத்தமல்லியும் சேர்த்தே போட்டு அரைச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து குக்கர்ல வந்து ஒயிட் சன்னா வந்து விசில் விட்டு ஒரு 1/2 குக் அளவுக்கு வேக வச்சு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் இத ஆறி அரைச்ச பிறகு நான் என்ன செஞ்சுக்கிட்டேன், குக்கர்ல எண்ணெய் ஊத்திக்கிட்டேன். அப்புறம் சோம்பு போட்டுக்கிட்டேன். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு நான் அரைச்ச மசாலாவையும் போட்டு, அதுக்கப்புறம் ஒயிட் சன்னாவையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒயிட் சன்னாவையும் ஆட் பண்ணிட்டு, அதில வந்து கர்டும் ஆட் பண்ணியிருந்தேன். ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிட்டேன். லெமன் இருந்தா லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. என்ட்ட லெமன் இல்ல. ஸோ வந்து என்ட்ட ஒரு கொஞ்சம் புளிச்ச தயிர் இருந்துச்சு. அத ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். உண்மையாவே இந்த கிரேவி டேஸ்ட்டா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. ஆனா ஒரே ஒரு பேஸ் மசாலா தான். ஆனா இதில சிக்கனும் நீங்க ஆட் பண்ணா ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இதில மட்டனும் செய்யலாம். ஆனா நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஒயிட் சன்னா. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. நான் விசில் வந்து ஒரு 5, 6 விசில் போட்டு இறக்குனேன். அதுக்கப்புறம் இதில ஆயில் நான் ரொம்பவே கம்மியா யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டா நெறைய ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? டேஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு. நான் கொஞ்சம் டயட்ல இருக்கனால ஆயில் கம்மியா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இது சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றப்ப உண்மையாவே சொல்றேன் செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க. பானிபூரியெல்லாம் சாப்பிடணும் போல தோணுச்சுனா கூட, சப்போஸ் நம்ம இந்த மாரி சன்னா செஞ்சு அது மேல சின்ன கார்ன்ஃப்ளேக்ஸை வந்து ஏர் ஃப்ரையர்ல வச்சு போட்டு சாப்பிட்டா கூட செம்ம டேஸ்ட்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. மிஸ் பண்ணிடாதீங்க.